நைட் நேரத்தில் தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு பிசாசு தான் ஆளுங்களை ஓரங்கட்ட சொல்லுமா. உங்களை அவன் நல்லா மிரட்டி இருக்கா, காரோட சேர்த்து உங்களை கொல்ல பார்த்துருக்கான்னா மோகினி பிசாசா தான் இருக்கும். டேய் என்னடா இது, அண்ணனையும் பயமுத்துறியா? டேய் இருடா, எனக்கே அந்த சந்தேகம் இருக்குடா. அண்ணே என்னென்ன சொல்றீங்க? திருப்பதியே பயந்துருக்கான்டா. பயந்துட்டேனே நான். எப்படி எப்படின்னு கேக்குறியா? லுச்சா பொண்ணுடா அவ. நான் குரல் கொடுத்தா தம்மா துண்டு குழந்தையில இருந்து சாக கிடக்குற தலம் வரைக்கும் அப்படியே அடங்கி போயிடுவாங்க. ஆனா அவ கொஞ்சம் கூட பயம் இல்லாம என்ன மிரட்டிட்டாளே அவ. நான் கொதிக்கிறேன், கோவப்பட்டு கொந்தளிக்கிறேன், ஆவேசப்பட்டு துப்பாக்கி எடுத்து காட்டுறேன் அவளை பார்த்து. கார் கதவு லாக்கப் ஆயிருக்கு, அவ காருக்குள்ள இருக்கா. துப்பாக்கிய காட்டுற, அடுத்த நிமிஷம் அவ காருக்கு வெளியே. எப்படிடா 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 அவ கார்ல கண்ணு கதற ஓட்கா இருந்தடா டம்ளர்ல. அது தண்ணி மாதிரிதானடா இருக்கும். ஆனா திடீர்னு பார்த்தா ரத்த கலர்ல சிவப்பா மாறிடுச்சுடா. எப்படி எப்படிடா? அண்ணே சத்தியமா அது பிசாசு தானே. அது காத்தோட விளையாட்டு தான். பயமா இருக்கண்ணே. ஏய் உனக்கான பயமா இருக்கலாம், நான் பேய்க்கு பயப்படுறவன்டா. பயப்படுறவன் நான் இல்ல. என் பொண்ணு ஆதிரா போட்டியா இருக்கா. ஆதிரா போட்டியா இருக்கா. அவளுக்கு ஏதோ ஒரு தீய சக்தி ஏதோ ஒரு வகையில உதவி பண்ணிட்டு இருக்கு, காப்பாத்திட்டு இருக்கு. அதான் நினைச்சுதாடா ஆவேசப்பட்டு இருக்கேன். தாங்க முடியல அண்ணே. அந்த ஆதிராவை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னென்ன பண்றது? ஏதாவது பண்ணணும்டா, ஏதாவது பண்ணணும், பண்ணித்தான் ஆகணும். என் பொண்ணுக்கு எதிர பேய வரட்டுமே, அடிச்சு அடிச்சு கண்டதுண்டமா ஆக்குவேன்டா. கண்டதுண்டமா ஆக்கிடுவேன். அதுக்கு என்ன பண்றது அதான் தெரியலையே. அண்ணே நம்ம ஏற்கனவே நம்பூதிரியை பார்த்தோம்ல, திரும்ப அவரே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி பிசாசினுடைய சேட்டையை கட்டுப்படுத்தி அதை அழிக்க அவரால் தான் முடியும். சரியான யோசனை. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்களை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு விபரீதமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது பேயோட வேலையா இல்ல ஒரு பொண்ணோட வேலையான்னு எனக்கு தெரியல சாமி. என்ன நடந்துச்சு சாமி? பெண்குட்டியை ஏற்கனவே பார்த்ததுண்டா? இல்ல இல்ல சாமி, நான் பார்த்ததே இல்ல சாமி. உன் கையில கட்டிக்கொள்ள ஒரு தாயத்து தந்தனே, அது எங்க போச்சு? ஓ ஐயோ சாமி, நான் அத கையில கட்டவே இல்லையே சாமி. ஐயோ என்ன மறந்து போயிட்டேன் சாமி, மறந்து போயிட்டேனே. எங்க எங்க போச்சுன்னே தெரியல சாமி. அதுதான் இந்த சேட்டை. அது அந்த பொண்ணை காப்பாத்த வந்திருக்கு. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? அப்போ என் மாப்பிள்ளை அந்த பொண்ணு மீட்கவே முடியாதா? முடியும். அந்த பொண்ணோட தலைமுடியை கேட்டிருந்தனே, கொண்டு வந்திருக்கீங்களா? அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கேன் சாமி. சீக்கிரம் 2 நாள்ல கொண்டு வந்துருவேன் சாமி. நீங்க இங்க கூந்தல் முடியோட வாங்க. அந்த பெண் நீங்கள் பாதையில வராம விலக்கிடலாம். சரிங்க சாமி, சீக்கிரமா கொண்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. சரிங்க சாமி. என்னம்மா நீ ஏன் ரூமுக்குள்ளே அடையும் கிடக்க? என்ன நீ ஏன் இப்படி இருக்க? வெளியே வா, வா இப்படி வா. இந்த பார், இப்பவும் நான் சொல்றேன், அர்ஜுனுக்கு கல்யாணம் நடந்தா உன் கூட தான் நடக்கும். உன் அப்பா அதுக்கான வேலையத்தான் இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன இப்படி திரும்பி நீ உட பேசிட்டு இருக்கேன்ல, அதான் சொல்றேன்ல, உன் அப்பா இதுல தீவிரமா இறங்கிட்டான் பாத்துக்கோ. என்ன சின்னதா ஒரு பிரச்சனை, அதை மட்டும் சரி பண்ணிட்டா இந்த கல்யாணம் தன்னால நடக்கும்.
என்ன பிரச்சனைப்பா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. நான் இந்த கல்யாண விஷயமா ஒரு ஜோசியரை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, அர்ஜுன் அந்த பொண்ணு ஆதிராவை விட்டு பிரியணும். அப்படி பிரிஞ்சாதான் நீங்க நினைச்சது நிறைவேறும், இல்லாட்டினா ஏமாற்றம் ஆயிடும்னு சொன்னாரு. அவளை பிரிக்கிற ஒண்ணு எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. கையில பஞ்சு வச்சு பூன்னு ஊதுற மாதிரி ஊதிடுவேன். ஆனா அதுக்கு உன் உதவி தேவை. அப்பா, நான் என்னப்பா பண்ணும்? அர்ஜுன் மாமாவை அடையறதுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். கொலை கூட செய்வேன். நீ கொலையில பண்ணிட்டேன்னா அப்புறம் அர்ஜுனை யார் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துறது? அதெல்லாம் அப்புறம்ப்பா. மாமா கட்டுற தாலி முதல்ல ஏன் கழுத்துல ஏறணும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ என்னோட பொண்ணு இல்ல, உன் வேகம் புரியுது. அதுக்காக கொலைகளை இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம். சின்னதா ஒரு காரியம் பண்ணா போதும். என்னப்பா பண்ணணும் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, அந்த ஆதிராவுடைய ஒரு தலைமுடி போதுமா? தலைமுடியா? அது எதுக்கு? விஷயம் இருக்குமா. அந்த முடி எடுத்துட்டு போய் நம்பூதிரிட்ட நாம கொடுத்தோம்னா அதை வச்சு மந்திரம் மாயம் பூஜையெல்லாம் பண்ணி அவ மனசுல ஒரு வெறுப்பை உண்டாக்கிடுவாரு. அப்புறம் 2 பேரும் ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சிருவாங்கம்மா. அப்பா, அது கண்டிப்பா நடக்குமா? நடக்கும் நம்பிக்கையோட சொல்றாரு நம்பூதிரி. ஒத்த தலைமுடி போதும், உறவையே பிரிச்சிடலாங்கிறாருமா. அவ பிரியணுப்பா, மாமாவை மறக்கணும். அதுக்காக ஒத்த முடியல, அவ தலைய மொட்டை அடிச்சு கூட அத்தனை முடிய கொண்டு வர. நீ மட்டும் அவசரப்பட்டு எதையும் பண்ணிடாத. அப்படி பண்ணாலும் தப்பு இல்லப்பா. இன்னைக்கு நான் அழுதுகிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையே போராட்டமா இருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? அவதானே. என் மாமாவை தட்டி பறிக்கணும்னு நினைச்சவள சும்மா விடக்கூடாது. அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நாளைக்கே போறேன். கீரை அறுக்கிற மாதிரி அவ தலைமுடிய கொத்த அரிஞ்சிட்டு வரேன். கொத்தாலாம் முடி வேணாமா, ஒத்த முடி போதும். நீ போற, அவளை சென்னையில போய் எங்க பாக்குறது, அங்க என்ன பண்றது, இதை எப்படி முடிக்கிறது நான் உனக்கு சொல்றேன். முதல்ல அவளை போய் பாரு, வேலையை கமுக்கமா முடி, மத்ததை நான் பாத்துக்கிறேன். நீங்க இடத்த மட்டும் சொல்லுங்க, நான் முடியோட வரேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நீ யாருமா? உனக்கு என்ன வேணும்? என் பேரு ராஜு மேடம். ராஜுவா? ராஜு இல்ல மேடம், ராஜேஸ்வரி. வீட்ல ராஜின்னு கூப்பிடுவாங்க. இங்க ஒரு இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். ஒரு 2 நாள் இருப்பேன். எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல, அதனால ரூம் கொடுத்தா நல்லா இருக்கும். இங்க தனி ரூம் எல்லாம் கிடையாதுமா. வேற ஒரு பொண்ணு இருக்கா, அவ கூட ஷேர் பண்ணிக்கிறியா? ஓகே மேடம், நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிம்மா, இதுல உன் பேரு, அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்ணிடு. ஐடி ப்ரூஃப் இருக்குல்லம்மா? இருக்கு மேடம். ஓகே. இல்ல ஜெராக்ஸ் இருந்தா கூட போதும், ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் கேக்குறேன். ஜெராக்ஸ் போதுமா? நீ ஒரிஜினலை வச்சு. அப்புறம் அட்வான்ஸ் 2000 பே பண்ணணும். ஓகே மேடம், தரேன். ஓகே. ஓகேம்மா. கோமோ, சொல்லுங்க மேம். இவங்கள ரூம் நம்பர் 101க்கு கூட்டிட்டு போ. 2 நாள் இருப்பாங்க. அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடு. சரிங்க மேடம், வாங்க. தேங்க்ஸ் மேடம். ஓகேம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. இவங்க இங்கதான் இருக்காங்களா? ஆமா, ஆதிரா. ஓ, நான் இவங்களோட ஃப்ரெண்டு தான்.
இப்போ இவங்கள பார்க்க முடியுமா? இப்ப அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. ஓ, எந்த ரூம்? உங்க ரூம்க்கு 2 ரூம் தள்ளி. ஓ சரிங்க, நானே போய்க்கிறேன். சரிங்க. தேங்க்யூ. இங்கதான் இருக்கியா? அந்த மாதிரி பொந்துல ஒளிஞ்சுக்கிட்டு என் மாமனிய வசியம் பண்ணி வச்சிருக்க. வரண்டி, உன் கதையை முடிக்கத்தான் வந்திருக்க. ஏங்க, உள்ள வரலாமா? என்ன அப்படி பாக்குறீங்க? உள்ள வரலாமான்னு கேட்டேன். உள்ள வாங்க. பரவாயில்லையே, என் ரூமை விட பெருசாதான் இருக்கு. உட்காரலாமா? ப்ளீஸ். நீங்க உட்காருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். என்ன வேலை? பேசுறதுதான். லேப்டாப் புதுசா இருக்கே, என்ன வேலை? தெரியலங்க, அப்பா பண்ணி அனுப்புனாரு. ஓ, கொஞ்சம் நான் தண்ணி குடிச்சுக்கலாமா? குடிங்க. நாம இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோமா? பார்த்த மாதிரி தான் இருக்கு, பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ, ஹாஸ்டலுக்கு இன்னைக்கு தான் வந்தீங்களா? ஆமா, இங்க பக்கத்துல தான் இருக்கேன். அங்க ஒரே போர் அடிச்சது, அதுக்கு தான் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கே. பரவாயில்ல, பேசிட்டே பார்க்கலாமே. நீங்க காலேஜ் படிக்கிறீங்களா? ஆமாங்க, பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா? ஆராய்ச்சி படிப்புங்க. ஓ, ஆராய்ச்சியா? நோண்டி பார்க்குற வேலை. நீங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணா? இல்ல, அண்ணா இருக்காரு, இன்ஸ்பெக்டரா இருக்காரு. ஓ அப்படியா? அப்புறம் அப்பா அம்மா அவங்க இல்லையா? ஏன் என்ன இப்படி பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் இருக்காங்க. இருக்காங்கன்னா வீட்ல இருந்தே படிக்கலாமே, ஏன் இங்க வந்தீங்க? கூட யாரெல்லாம் இருக்காங்க? சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு டிவி பார்க்க பிடிக்குமா? விட்டா நாள் முழுக்க பார்த்துட்டு இருப்பேன். அப்போ உங்க ரூம்ல டிவி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, இடத்த காலி பண்ணு கிளம்புங்கிறீங்களா? ஐயோ சச்சா, அப்படிலாம் இல்லை. நாம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். அறிமுகம் இல்லாத ஒருத்தர் இவ்வளோ உரிமை எடுத்துக்கிறது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. என் மாமனை உரிமை எடுத்துக்கிட்டது தப்பு இல்லை, ஆனா நான் பேசுனது உனக்கு தப்பாடி. இருடி இரு, உன்னை நான் பாத்துக்கிறேன். என்ன இப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை.
சட்டுன்னு சங்கடமா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நான் ரொம்ப பிளேட் போடுறேனோ? அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஓரளவுக்கு உண்மை அதுதான். எனக்கு நெட்ல கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுக்கணும். பரவாயில்ல, நீங்க பாருங்க. நான் சும்மா இங்க உட்காந்துருக்கேன். நீங்க சாமி கிட்ட வேண்டிப்பீங்களா? எதுக்கு? இல்ல, வேண்டிக்கிட்டு மொட்டை போட்டா இன்னும் நீங்க அழகா இருப்பீங்கல்ல. இது பாருங்க, இப்படி எல்லாம் பேசுறது அநாகரிகம். ஒரு பொண்ணுக்கு தலைமுடிதான் அழகு. நீங்களும் ஒரு பொண்ணா இருந்துட்டு மொட்டை பத்தி பேசுறீங்க. சாரி. நான் சொன்னது தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க. வந்தீங்க, பாத்தீங்க, பேசுனீங்க. என்ன பேசுறோன்னு புரிஞ்சு பேச வேணாமா? நான் கிராமத்து பொண்ணு, வெகுளி. தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். இதுக்கு மேல நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கிளம்புங்க. இல்லைங்க, இனிமே நான் பேச மாட்டேன். அமைதியா பாக்குறேன். கடவுளே, எதுக்கு நீங்க என்ன பார்க்கணும்? நீங்க இப்படி என்ன குறுக்குறுன்னு பாக்குறது எனக்கு சங்கடமா இருக்கு. உடனே போனா எனக்கும் சங்கடமா இருக்கும். சண்டை மாதிரி ஆயிடும். கொஞ்ச நேரம் நான் இருந்துட்டு போறேனே. 2 நிமிஷம் ப்ளீஸ். சரி, பேசாம இருந்தா போதும். ஆதிரா, உன்னை பார்க்க அர்ஜுன் வந்திருக்காரு. அர்ஜுனா? வரேன்னு சொல்லுங்கக்கா. சரி. நீங்க உங்க ரூமுக்கு போறீங்களா? நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே. அர்ஜுன், அர்ஜுன். ஏய் ஆதிரா, என்னாச்சு? பார்த்து ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இவ்வளவு எமோஷனல் ஆகுற? உன்னை ஒரு நாள் பார்க்கலனாலும் ரொம்ப பதட்டமா இருக்கு அர்ஜுன். என்ன நானே தொலைச்சிட்ட மாதிரி இருக்கு. நம்மளை யாரும் பிரிச்சுடுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏய், எதுக்கு இந்த பயம்? 1 வீக்ல மேரேஜ் பண்ணிக்க போறோம். அதுக்கான ஏற்பாடும் பண்ணியாச்சு. தைரியமா இரு. இத பாரு ஆதிரா, நீ தான் என் பொண்டாட்டின்னு இங்க இங்க இந்த 2 இடத்துலயும் எழுதியாச்சு. அதை மாத்துறதுக்கு எந்த கொம்பனாலையும் முடியாது. உன்னை என்னையும் பிரிக்க எந்த பிசாசாலையும் முடியாது. அர்ஜுன், நீ இந்த மாதிரி பேசுறப்போ அப்படியே இறுக்கமா கட்டிக்கலாம் போல இருக்கு.